வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். அமெரிக்க ஆஸ்திரேலிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என அரபு நாடுகளையும் எச்சரிக்கை விடுத்த ஏமன் தலைமை. ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதனால் அமெரிக்கா தனது குடிமக்களை வெளியேறுமாறு உத்தரவு. அபுதாபியில் ஏவுகணை இடைமறிப்பு தாக்குதல், 20 உயிரிழப்பு. ஈரானை சுற்றி வளைக்கும் அமெரிக்காவின் பாரிய இராணுவ நகர்வு. தாக்குதல்கள் தொடரும், அமெரிக்கா அதிரடி அறிவிப்பு. ஈரான் தாக்குதலில் 13 அமெரிக்க இராணுவ தளங்கள் செயலிழப்பு. சிதைக்கப்பட்ட 10,000க்கும் மேற்பட்ட இலக்குகள் நிலைகுலைந்து நிற்கும் ஈரான். உக்ரைனுக்கான ஆயுதங்களை மத்திய கிழக்குக்கு திருப்பி விடும் அமெரிக்கா அதிர்ச்சியில் ஜெலன்ஸ்கி. ஈரான் போர் தொடர்ந்தால் ஜேர்மன் எரிசக்தி துறை அமைச்சர் தெரிவித்துள்ள எச்சரிக்கை செய்தி. பாலஸ்தீன ஆதரவாளர்களுக்கு லண்டன் போலீசார் எச்சரிக்கை. ஈரான் போரினால் ஆசியாவில் கடும் பொருளாதார நெருக்கடி. இலங்கைக்கு சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருள் வழங்கவுள்ள ரஷ்யா. தொடர்பான விரிவான செய்திகள். ஏமன் தலைமை ஈரானுக்கு வலுவான ஆதரவை அறிவித்ததோடு அமெரிக்கா ஆஸ்திரேலிய நடவடிக்கைகளுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம் என அரபு நாடுகளையும் எச்சரித்துள்ளது. அன்சருல்லா போர்க்களத்தில் இறங்க தயாராக இருப்பதாக சமிக்ஞை காட்டியுள்ளதனால் மோதலில் ஒரு புதிய முனை உருவாகும் என்ற கவலைகள் எழுந்துள்ளன. முக்கிய உலகளாவிய வர்த்தக பாதையான மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த ஃபாப் அல் மண்டேப் ஜலசந்தியை அந்த அமைப்பு குறிவைக்கப்படும் என அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. ஈரான் ஏவுகணை தாக்குதலை தீவிரப்படுத்தி வருவதனாலும் பிராந்திய பதற்றங்கள் அதிகரித்து வருவதாலும் நிலைமை வேகமாக மாறி வருகிறது. ஏமனின் சாத்தியமான ஈடுபாடு போரை கணிசமாக விரிவுபடுத்தி உலகளாவிய பாதுகாப்பு மற்றும் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதிக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் தாக்குதல்கள் அதிகரித்து வருவதனால் அமெரிக்கா தனது குடிமக்களை வெளியேறுமாறு உத்தரவிட்டுள்ள நிலையில் ஈராக்கில் கடும் பதற்றம் அதிகரித்து வருகிறது. அமெரிக்க பணியாளர்கள் மற்றும் சொத்துக்களை குறிவைத்து ராக்கெட் மற்றும் ஆளில்லா விமான அச்சுறுத்தல்கள் அதிகரிக்கக்கூடும் என பாக்தாதில் உள்ள அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. சமீபத்திய கொடிய வான்வழி தாக்குதல்களுக்கு வாஷிங்டனே காரணம் என மக்கள் திரட்டல் படைகள் குற்றம் சாட்டியுள்ளன. இது பதிலடி நடவடிக்கைகளை தூண்டியுள்ளது. மக்கள் திரட்டல் படைகள் என குற்றம் சாட்டியுள்ளன. இது பதிலடி நடவடிக்கைகளை தூண்டியுள்ளது. கட்டாயம் ஹிஸ்புல்லா போன்ற குழுக்கள் அமெரிக்காவுடன் தொடர்புடைய இலக்குகள் மீது பல தாக்குதலை நடத்தியதாக கூறுகின்றன. ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்படையும் இதில் தனது ஈடுபாட்டை காட்டியுள்ளதால் இந்த மோதல் ஒரு பரந்த பிராந்திய போர் மண்டலமாக விரிவடைந்து வருகிறது என்ற அச்சம் அதிகரித்து வருகிறது. அபுதாபியில் ஏவுகணை இடைமறிப்பு தாக்குதலில் 2 உயிரிழந்துள்ளதாக நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் 3 காயமடைந்துள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. குறித்த ஏவுகணையில் இருந்து சிதறி விழுந்த பாகங்களினாலே இவ்வுயிரிழப்பு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ள போர் நிறுத்த முயற்சிக்கு பின்னால் ஒரு பாரிய இராணுவ வியூகம் ஒளிந்திருப்பதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன. வெள்ளிக்கிழமைக்குள் உடன்பாடு எட்டப்படாவிட்டால் கடும் தாக்குதல் நடத்தப்படும் என ஈரானுக்கு ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். தற்போதுள்ள தகவல்களின்படி ஏற்கனவே மத்திய கிழக்கில் நிலை கொண்டுள்ள 50,000 அமெரிக்க வீரர்களுடன் மேலதிகமாக 5,000 மெரைன் படை வீரர்கள் இணைந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்நிலையில் ட்ரம்ப் தற்காலிகமாக வான்வழி தாக்குதலை நிறுத்தி வைத்துள்ளார். வெள்ளிக்கிழமைக்குள் ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் எங்கள் விருப்பப்படி கொண்டு வீச்சு தொடரும் என ட்ரம்ப் அதிரடியாக தெரிவித்துள்ளார். இவ்வாறு இருக்கையில் அமெரிக்கா வரும் வான்வழி தாக்குதல் நிறுத்திக் கொள்ளப் போவதில்லை என்பது பென்டகனின் நகர்வுகள் மூலம் தெரிய வருவதாக சர்வதேச ஊடகங்கள் கூறுகின்றன. ஈரானின் 90% எண்ணெய் ஏற்றுமதி நடக்கும் இந்த மூலோபாய மையத்தை கைப்பற்ற அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை அளிப்பதற்கான ரகசிய திட்டங்களும் பரிசீலனையில் உள்ளது. சுமார் 2,200 மெரைன் வீரர்களை சுமந்து வரும் இந்த பிரமாண்ட போர்க்கப்பல் வெள்ளிக்கிழமை வளைகுடா பகுதியை வந்தடைய உள்ளது. ஈரான் கடும் எதிர்ப்பு மத்தியஸ்தர்களுடன் பேசியுள்ள ஈரான் ட்ரம்பின் பேச்சுவார்த்தைக்கு அழைப்புகளை தாங்கள் நம்பவில்லை என தெரிவித்துள்ளார். ஏற்கனவே 2 முறை ஏமாற்றப்பட்டுள்ளோம், மீண்டும் ஏமாற தயாரில்லை என ஈரான் அதிகாரிகள் கூறியுள்ளதாகவும் ஈரான் முன்வைக்கும் முக்கிய நிபந்தனைகள் அமெரிக்கா தாக்குதலுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்பட வேண்டும், போர் நிறுத்தம் என்பது நிரந்தரமானதாக இருக்க வேண்டும்,
ஹார்மூஸ் ஜலசந்தியை திறக்க வேண்டுமானால் அமெரிக்கா விதித்துள்ள பொருளாதார தடைகளை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. USS ஆப்ரகாம் லிங்கன் விமானம் தாங்கி போர்க்கப்பலானது பிராந்திய கடல் எல்லைகளிலிருந்து ஈரானின் ராணுவ இலக்குகள் மீது தமது வான்வழி தாக்குதலை தொடர்ச்சியாக முன்னெடுக்கும் என அமெரிக்கா அறிவித்துள்ளது. குறித்த போர்க்கப்பலை இலக்கு வைத்து குரூஸ் ஏவுகணை தாக்குதலை நடத்தியதாகவும் அதன் காரணமாக கப்பலின் நிலையை மாற்ற வேண்டியிருந்தது என்றும் ஈரான் வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அமெரிக்கா இந்த விளக்கத்தை அளித்துள்ளது. மத்திய கிழக்கில் அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் நடத்திய ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்கள் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக குவைத் பகுதியில் உள்ள தளங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் எரிபொருள் அமைப்புகள், விமான வசதிகள், கட்டுப்பாட்டு மையங்கள் சேதமடைந்துள்ளன. இதனால் அமெரிக்க படைகள் தற்காலிகமாக ஹோட்டல்கள், அலுவலகங்கள் போன்ற இடங்களில் தங்கியிருந்து செயல்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே கத்தாரில் உள்ள அமெரிக்க விமான தளத்தில் மத்திய கட்டுப்பாட்டு தலைமையகம் அமைந்துள்ள இடத்திலும் ஈரான் தாக்குதல் நடத்தியதில் முக்கிய ரேடர் அமைப்பு சேதமடைந்துள்ளது. அதேபோல் பஹ்ரைனில் அமெரிக்காவின் ஃபிலீட் தலைமையகத்தில் தொடர்பு அமைப்புகள் சேதமடைந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இருப்பினும் செயல்பாடுகள் தொடர்ந்தும் நடைபெற்று வருவதாக அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை தெரிவித்துள்ளது. தற்காலிக இடங்களில் இருந்து செயல்படுவதனால் செயல்திறன் குறையும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். ஈரான் பொதுமக்கள் மூலம் அமெரிக்க படையினரின் இருப்பிடங்களை தெரிவிக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளது. இதே சமயம் அமெரிக்கா கூடுதல் போர் விமானங்கள், ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகள், ஆயிரக்கணக்கான படைகள் ஆகியவற்றை நிலைநிறுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் முந்தைய போர்களால் கட்டப்பட்ட அமெரிக்க தளங்கள் தற்போது ஈரானின் மேம்பட்ட ஏவுகணைகளுக்கு எளிதில் இலக்காக மாறியுள்ளதை வெளிப்படுத்துகின்றன. ஈரானின் ராணுவ கட்டமைப்புகள் பெருமளவு சிதைக்கப்பட்டு இருப்பதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஆபரேஷன் எபிக் பியோரே என்ற பெயரில் ஈரான் மீது ராணுவ நடவடிக்கையை அமெரிக்கா முன்னெடுத்து வருகிறது. பிப்ரவரி 28 இந்த தாக்குதல் நடவடிக்கை குறித்து அமெரிக்கா மத்திய கட்டளை தளபதி வைஸ் அட்மிரல் பிராட் கூப்பர் முக்கிய தகவல்களை வெளியிட்டுள்ளார். அதில் அமெரிக்க படைகள் ஈரானிய எல்லைக்குள் அமைந்துள்ள 10,000க்கும் அதிகமான முக்கிய ராணுவ இலக்குகளை அளித்து இருப்பதாக தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ராணுவ நடவடிக்கையில் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய படைகளின் கூட்டு ஒத்துழைப்பை வெகுவாக பாராட்டினார். அமெரிக்கா இஸ்ரேலிய படைகளின் தாக்குதலில் ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான போர்க்கப்பல்களில் 92% முழுமையாக அளிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானின் 90% ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலின் எண்ணிக்கை வீழ்ச்சியடைந்துள்ளது. ஏவுகணைகள், போர்க்கப்பல்கள், ட்ரோன்கள் ஆகியவற்றை தயாரிக்கும் ஈரானிய ராணுவ தொழிற்சாலைகளில் 2/3 பங்கை இஸ்ரேலிய அமெரிக்க கூட்டு ராணுவ படைகள் அளித்து இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனுக்கான ஆயுதங்களை மத்திய கிழக்குக்கு மாற்றிவிட அமெரிக்கா பரிசீலனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய கிழக்கில் ஈரானுடன் போர் நடைமுறைகள் தீவிரமடைந்துள்ள நிலையில் அமெரிக்கா தங்களது ஆயுத கையிருப்பு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு குறித்து முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளது. அதன்படி பிராந்திய பாதுகாப்புக்கு முன்னுரிமை வழங்குவது தொடர்பாக பென்டகன் நடவடிக்கை எடுத்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் உக்ரைனுக்கு வழங்குவதற்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்த ராணுவ தளபாடங்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு திருப்பி விடுவது தொடர்பாக அமெரிக்க பாதுகாப்பு தலைமையகமான பென்டகன் ஆலோசித்து வருவதாக கூறப்படுகிறது. இருப்பினும் இந்த விவகாரம் குறித்து இன்னும் இறுதி முடிவு எடுக்கப்படவில்லை என்றும் அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். ஈரான் போர் தொடருமானால் விரைவில் எரிபொருள் தட்டுப்பாடு உருவாகலாம் என ஜேர்மன் எரிசக்தி துறை அமைச்சர் எச்சரித்துள்ளார். ஈரான் போர் மேலும் முடிவடையவில்லை என்றால் ஜேர்மனியில் ஏப்ரல் இறுதி அல்லது மே மாதத்தில் எரிசக்தி பற்றாக்குறை ஏற்படலாம் என ஜேர்மன் எரிசக்தி துறை அமைச்சரான கேத்தரினா எச்சரித்துள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்றுள்ள எரிசக்தி தொடர்பான மாநாட்டில் உரையாற்றிய போதே அவர் இந்த எச்சரிக்கை செய்தியை தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவில் தடை செய்யப்பட்ட பாலஸ்தீன குழுக்களை பகிரங்கமாக ஆதரிக்கும் போராட்டக்காரர்களை லண்டன் பெருநகர காவல்துறை மீண்டும் கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளது. பாலஸ்தீன நடவடிக்கை அமைப்பை ஒரு பயங்கரவாத குழுவாக கருதுவதற்கு விதிக்கப்பட்ட தடை சட்ட விரோதமானது என்று மேல் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. அதைத் தொடர்ந்து அதன் ஆதரவாளர்களை கைது செய்வதை தவிர்க்கப் போவதாக பிப்ரவரி மாதம் காவல்துறை தெரிவித்திருந்தது. ஆனால் இன்று அந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அரசாங்கத்தை அனுமதித்த நீதிமன்றத்தின் முடிவை தொடர்ந்து பெருநகர காவல்துறை தனது நிலைப்பாட்டை மறுபரிசீலனை செய்துள்ளதாக லண்டன் பெருநகர போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். கடந்த ஆண்டின் ஜூன் மாதம் தொழிலாளர் கட்சி தலைமையிலான இங்கிலாந்து அரசாங்கம் பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தின் கீழ் பாலஸ்தீன ஆக்சன் அமைப்பை தடை செய்துள்ளது. இதன் மூலமாக பிரித்தானியா அந்த அமைப்பை அல் கொய்தா மற்றும் ISIS என்ற போன்ற ஆயுத அமைப்புகளின் பட்டியலில் சேர்த்ததுடன் அந்த அமைப்பில் உறுப்பினராக இருப்பதையோ அல்லது பகிரங்கமாக ஆதரிப்பதையோ ஒரு குற்ற செயலாகவும் ஆக்கிரமித்ததும் குறிப்பிடத்தக்கது.
ஈரான் மீதான போர் மற்றும் அதனால் ஏற்பட்டுள்ள எரிசக்தி தட்டுப்பாடு காரணமாக ஆசியா முழுவதும் உள்ள நுகர்வோர் மற்றும் நிறுவனங்கள் வரலாறு காணாத நெருக்கடியை சந்தித்து வருவதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன் விளைவாக மதுபானங்கள், அழகு சாதன பொருட்கள், நூடுல்ஸ், பிளாஸ்டிக் பொம்மைகள் மற்றும் சிப்ஸ் போன்ற அன்றாட பயன்பாட்டு பொருட்களின் உற்பத்தி செலவு பன்மடங்கு அதிகரித்துள்ளது. குறிப்பாக பிளாஸ்டிக் தயாரிப்புகளுக்கான மூலப்பொருட்களின் விலை 50% வரை உயர்ந்துள்ளதனால் தென்கொரியா மற்றும் சீனா போன்ற நாடுகளில் உள்ள தொழிற்சாலைகள் உற்பத்தியை நிறுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன. ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டதனால் உலகளாவிய திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயு விநியோகத்தில் 20% தடை ஏற்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தேவையான சுத்திகரிக்கப்பட்ட எரிபொருளை வழங்குவதற்கு ரஷ்யா இணக்கம் தெரிவித்துள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரக தெரிவித்துள்ளார். தற்போது இலங்கைக்கு விஜயம் கொண்ட ரஷ்ய எரிசக்தி பிரதி அமைச்சர் ரோமன் மார்சவின் தலைமையிலான தூதுக்குழுவினருடன் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் போதே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இலங்கையின் தற்போதைய எரிபொருள் தேவையை கருத்தில் கொண்டு தட்டுப்பாடின்றி சுத்திகரிக்கப்பட்ட பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியவற்றை வழங்குவதற்கு ரஷ்யாவின் பிரதி அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.